வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நாளிதழ் ஒன்றுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவை வீழ்த்துவதற்கு ஒற்றை கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் அல்லாமல் தாவேக்காவும் அதே போல் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கும் அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. சரி, இதுக்கு நாம் தமிழர் கட்சியும் அதே போல் தாவேக்காவும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா உடனடியாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு உடனடியாக ரெண்டு தரப்புலேருந்துமே ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்பும் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை எங்களுடைய கட்சியுடைய வெற்றி தலைவரான விஜய் அவர்கள் தலைமையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று புதிய வரலாறு படைப்போம். அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் யாரு கூடயும் கூட்டணியில் போய் சேர போகிறதில்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நாங்கள் கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்கிறது போல் அந்த பதிவு அப்படிங்கிற அந்த எக்ஸ்தல பதிவு அப்படிங்கிறது இருக்குது. இது தொடர்பாக சீமானும் அவரும் தெளிவாக பேசிட்டார். அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கிறது தீமைக்கு இன்னொரு தீமை எப்படி மாற்றாக இருக்க முடியும், நெருப்பை வச்சு நெருப்பு அணைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தத்துவார்த்தமாக சில கேள்விகள்லாம் கேட்டு அவரும் அதிமுக கூட்டணிக்கு நோ சொல்லிட்டாரு. என்ன கணக்கு போடுறாரு எடப்பாடி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு கேள்வியாக இருக்குது. அதே போல் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் அவங்க இந்த கூட்டணி வரக்கூடிய அழைப்புகள்லாம் அவங்க நிராகரிச்சுட்டே இருக்காங்க. அவங்களோட வியூகம் என்ன அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாகவே பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து அதே போல் தாவேக்காவுடைய ஆதரவாளரான காமேஷ், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், இன்னும் சற்று நேரத்தில் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், அதே போல் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யாவும் இணையிருக்காங்க. நான் நிகழ்ச்சியை சேலம் மணிகண்டன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பிளானில் இருக்கார் சார் எடப்பாடி? ஒரு பக்கம் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் சீமானுக்கு அழைப்பு விடுக்கிறாரு, ரெண்டு பேரும் நோ சொல்லிட்டாங்க. என்னதான் பிளானில் இருக்காரு? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ஒன்று தான் பிளானுங்க. அதாவது சமஸ்கிருதத்தில் விஜய் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது பிளானு. அந்த அடிப்படையில் வெற்றி, அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து தமிழக மக்களை மீட்போம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே பிளானுங்க. இதில் ராஜா நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, விஜய்க்கும் அழைப்பு கொடுக்குறாரு, அதே சமயத்தில் தமிழ் தேசிய அதிபருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. அவங்க திட்டவட்டமாக தெளிவாக உறுதியாக திடமாக பலமாக நிராகரிச்சிட்டாங்க அப்படின்லாம் பெரிய பில்டப்லாம் கொடுத்தீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, விஜய் மணிகண்டன் ஒரே ஒரு குறுக்கீடு, ஏன் பில்டப் இல்லை, ஏன் வார்த்தை இல்லை. நான் சொன்னது சீமான் சொன்ன அவரோட வார்த்தை, தாவேக்காவோட ட்விட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் நான் சொல்றேன். இது என்னுடைய பில்டப் இல்லை, என்னோட வார்த்தை இல்லை. மகிழ்ச்சி. அதை அப்படியே கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா ராஜாவுக்குனே இருக்கிற ஒரு தனி பாணியில சொன்னீங்க. அதை நான் நேற்று சேலத்துல தாவேக்கா நடந்த கூட்டத்தில் இந்த புருஸ்லி ஆனந்தா அவரு நேற்று சொன்னார். அதே மாதிரி ஒரே வருஷத்தில் இப்போ 3வது கட்சியில் இருக்கிறார நம்ம ஆதவர்ஜன், அவங்க 2 பேர் திட்டவட்டமாக சொன்னாங்க. அதை நான் நம்புறேங்க, உள்ளபடியே ஏற்றுக்கிறேன். அவங்க நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அதை ரொம்ப ரொம்ப அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த உறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயா வருவார்னு பார்த்தேன், வாழும் 2வது சொல்லின் செல்வர் சம்பத் ஐயா வருவார்னு ஒரு வருகைக்காக காத்துட்ருக்குறேன். ஏன்னா அவருக்காக நான் 2 கேள்வி பிரத்யேகமாக வச்சுருக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பிரசவ வைராக்கியம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பிரசவ வைராக்கியம்னா அதுக்கு அர்த்தம் எல்லாத்துக்குமே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே புரியும். அந்த மாதிரி இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் அவர் பிரசவ வைராக்கியத்தில் தான் இருப்பார். இது 1. நம்பர் 2, எதுக்காக அழைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவரை மோடியை வீழ்த்துறதுக்காக நாம் எல்லாம் ஓரணியில் இணைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளி கூட்டணி, புள்ளி ராஜாக்கள் கூட்டணின்னு ஏதோ இந்தி கூட்டணின்னு போன தடவை ஆரம்பித்தாங்களே,
கொள்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அந்தாண்ட பாலக்காட்டில் பேசுறது ஒன்று, தமிழ்நாட்டில் வந்தால் பேசுகிற ஒரு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒரு கூட்டணி, காங்கிரஸ் ப்ளஸ் கேஜ்ரிவால் ஒரு கூட்டணி, காங்கிரஸ் ப்ளஸ் காங்கிரஸை விட்டு வெளியேறி உடச்சிக்கிட்டு காங்கிரஸை போட்டு வெஸ்ட் பெங்காலில் துவம்சம் பண்ண மம்தா ஒரு கூட்டணி. அதை விட சூப்பர் பாருங்க, ஒரு காலத்தில் தமிழர்கள்லாம் அடித்து துரத்தி தமிழை மும்பையை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட தீவிரமான ஹிந்துத்துவ அரசியல் பண்ணுற நம்ம உத்தம வில்லன் உத்தவ் தாக்கரேவோட திமுக கூட்டணி. இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட கொள்கையினே ஒன்று இல்லாமல் இதெல்லாம் உருவகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஷேப்பில் வரும்னே தெரியாத ஒரு கூட்டணி போட்டு இப்ப என்ன அதிமுக போடுற கணக்குங்கிறது விஜய் வந்துருவாருங்கிறதா? ஏன்னா காலம் கணிந்து கூட வந்து நல்லது நடக்கும்னு எடப்பாடி சொல்றாரு. அப்ப விஜய் வருவாரு அப்படிங்கறது என்ன எதிர்பார்க்கிறாரா சார்? ரெண்டு விஷயம் சார். அவர் வந்து இன்னொரு இது சுற்றுப்பயணம் பண்றேன்னு தாவேகா விஜய் சொல்லியிருக்காரு. அவரோட முதல் ஆப்ஷன் நிச்சயமா அவர் தனித்து அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஐயா மரியாதைக்குரிய வாழும் சொல்லின் செல்வர் சம்பத் ஐயா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்பத் ஐயாட்ட மட்டும் முதல்ல இந்த முக்கியமான கேள்வி, ரெண்டு கேள்வி நான் கேட்டுட்டு வந்துடுறேங்க. அதாவது அம்மாவை கேவலப்படுத்தினார்கள், அறிஞர் அண்ணாவை கேவலப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுனால வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உதறி தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி 2024 அந்த கூட்டணியை தூக்கி எறிஞ்சிட்டு பாஜகவை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தார். மரியாதைக்குரிய நம்ம மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு பூர்ஷ்வா, அண்ணா காலம் தொட்டே திமுக ஒரு பூர்ஷ்வா கட்சி, அண்ணா காலம் தொட்டே சாதி படிமானத்தை தூக்கி பிடித்த கட்சி அப்படின்னு மிக தெளிவாக எல்லாத்துக்கும் புரிகிற எளிய தமிழில் பேட்டி கொடுத்தார். ஆனால் இதை பற்றி ஒரு திமுக காரங்களும் இல்லை மரியாதைக்குரிய எல்லா கட்சிக்காரர்களாலும் போற்றப்படக்கூடிய நம்ம சொல்லின் செல்வர் சம்பத் ஐயாவோ மற்றவங்களோ எந்த கருத்து சொல்ல. இது ஒன்று முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, திரு எடப்பாடி பழனிசாமி மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், இந்த திராவிட மாடல் ஆட்சி விடிய ஆட்சியை தூக்கி எறியணும்னு கோயம்புத்தூரில் முதல்ல பிரம்மாண்டமான இது வரைக்கும் அம்மாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய கூட்டத்தை ஒரு அங்கே கூட்டுறாரு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன வாழ்த்துக்கள் அப்படின்னு எந்த கூட்டணியை தூக்கி எறிவேன் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரோ அந்த கூட்டணியில் அங்கே வகிக்கின்ற தினமும் நான் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பிரஸில் சொல்லிட்டு இருக்கிற திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து சொல்றாரு. உடனே நமக்கு இது தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடுமாங்க. ஐயா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுங்க, திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்லுங்க. மரியாதைக்குரிய கேட்ட கேள்வி இருந்து நீங்க வேற பக்கம் போயிட்டு இருக்கீங்க. நான் ஒரு ரவுண்ட் எல்லார்ட்டயுமே வேகமா போயிட்டு வந்துறேன். பேசலாம், நம்ம நிறைய பேசலாம். இல்ல நாம விஜய பத்தியும் விஜய பத்தி இப்ப நம்ம ஆரம்பிச்சோம், நீங்க வேற எங்க போறீங்க? ரைட் வர நம்ம பேசலாம். இல்ல நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க சொன்ன விஷயத்தையும் பேசலாம். வர இருங்க சம்பத் சார் உங்ககிட்ட தான். ஒரு பக்கம் விஜயை கூப்பிட்டாரு, இன்னொரு பக்கம் சீமானை கூப்பிட்டாரு. திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் ஒன்று சேரலாம் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே ஏதாவது ரியாக்ஷன் வரும்னு பார்த்தா உடனடியாக ரெண்டு பேர்ட்டு வந்து நோ அப்படின்னு வந்துருச்சு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதிமுக காலத்தால் களைத்து போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு இழைத்து போய்விட்டது. இப்பொழுது இருமி கொண்டு கிடக்கிறது. ஈழை கட்டி இருமி அந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு முடியாமல் அந்த கட்சி தத்தளிக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னார். எல்லாம் 200 ரூபா கூட்டம். அதிமுகவை ஒரு பொருட்டாக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு, இல்லாவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் பழனிசாமி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பொது தேர்தலை ஒரு யுத்த காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய அவசரத்தில் வருகின்ற ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கொள்வதற்கான ஆளுமையோ ஆண்பலமோ அதிமுக இன்றைக்கு இழந்து விட்டது. ஆனால் அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய உட்கிடக்கை. ஆனால் அதை பலப்படுத்துவதற்கு அவர் தயாரில்லை. இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சி ஒரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற ஒரு கும்பல் கலாச்சாரம். அவர் வரும்போது ஒரு கூட்டம் அப்படி கூடும், அதெல்லாம் கலைஞ்சிடும்.
இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அவரிடத்தில் எந்த திட்டமும் இல்லாததுனால தான் தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிற, வஞ்சிக்கிற, அலட்சியப்படுத்துகிற, ஆறாவது விரலாக கருதுகிற, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மதிக்காத பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பதுன்னா அது ஒரு மாரல் வெயிட் அவருக்கு கிடைக்கும்னு அவர் நம்புகிறார். ஆனால் பிஜேபி கட்சி என்ன செய்யும் என்பதற்கு மகாராஷ்டிரா, கோவா, சிக்கிம், மேகாலயா இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராகிட்டார், முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராகிட்டார். சித்தாந்த ரீதியாக பிஜேபி கட்சியோடு எல்லா வகையிலும் ஒத்துப்போகக்கூடிய சிவசேனாவையே நொறுக்கி விட்டார்கள். சிவசேனாவை விஜய் வந்து இப்ப நிராகரிச்சுட்டு நாங்க வந்து வெற்றி பெறுவோம், தமிழ்நாட்டில் நாங்க வெற்றி பெறுவோம், தாவேகா ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு அப்படின்னா அது அவங்க கட்சி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படி பார்க்கலாமா, இல்ல வந்து அதிமுக வீக்கா இருக்குது அவங்க கூட ஏன் போகணும் அப்படிங்கிற அந்த பார்வை எடுத்துக்கலாமா, இல்ல பாஜக கூட போறதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கிறது? அதிமுக அதிகாரத்தில் இல்ல, அதிகாரத்தில் இருக்கிற கட்சியோட தான் மோதல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு ரெண்டாக விஜய் தம்பி அழகா அதை பகுத்துட்டார். அவர் போகிற இடத்துல எல்லாம் மிகப்பெரிய கூட்டம் கட்டுக்கடங்காமல் திரளுகிறது. அந்த கட்டுக்கடங்காமல் திரளுகிற கூட்டத்தை அதை அப்படியே அதை மீண்டும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான திட்டம் அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் சினிமாத்தனமாக சிந்திக்கிற வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலிருந்தே சினிமாத்தனமாக சிந்திக்கிற வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு பாரி மண்ணுடைய பரம்பு மலையை முற்றுகையிடுவதற்கு மூவேந்தர்கள் வருகிறார்கள். மூவேந்தர்கள் பரம்பு மலையை முற்றுகையிடுகிறார்கள். வளம் பொருந்திய மலை பிழிந்து போடப்பட்ட கரும்பு சக்கையிலிருந்து ஒழுகுகின்ற அந்த சாறை ஆறாக பாயும் என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பரம்பு மலையை முற்றுகையிடுவதற்கு மூவேந்தர்கள் வருகிற பொழுது கபிலர் மூவேந்தர்கள்ட்டையும் சொல்லுகிறாரு, நீங்கள் வாழை ஈட்டி எல்லாம் கொண்டு வந்து தாக்கி பாரியை வெற்றி விடலாம், பரம்பு மலையை கைப்பற்றி விடலாம் என்று கருதாதீர்கள். கூத்தரும் பாணருமாக ஆடி பாடி வந்து கேளுங்க, பரம்பு மலையை தந்துடுவான்னு. ஆகவே அன்னைக்கே ஒரு கலை உணர்ச்சி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அவர் நல்ல கலைஞன், செல்வாக்கு பெற்ற கலைஞன், தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு அவர் குதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சினிமாத்தனமாக சிந்திக்கிற வாக்காளருடைய வாக்கு பூரா அவருக்கு வரும். இன்னைக்கு சீமானுடைய கட்சியில் இருக்கிற வாலிபர்கள் பூரா சத்தம் இல்லாமல் வெளியேறிட்டாங்க. அதிமுகவிலையும் சினிமாத்தனமாக வாக்களிக்கின்ற அந்த ரசிகர்கள் இன்றைக்கு தம்பி விஜயை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால அதிமுக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு, எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் சுமக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ரைட். ஜெகதீஸ்வரன்ட்ட கேட்கணும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு நினைக்கிறாரா? அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நினைக்கிறார் அதிமுக விஜய்? நீங்கள் 3 விஷயங்கள் கேட்டீங்க. ஒருவேளை என்டிஏ இல்லை பாஜக இருக்கிற காரணமா இல்லை அதிமுகங்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜா? முதல் பிரைமரி காரணம் வந்து முதன்மையான காரணம் என்பது பாஜக அந்த கூட்டணியில் இருப்பது தான். ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் மாநாடெல்லாம் முடிந்த பிறகு அதிமுகவும் தாவேக்கும் ஒன்றாக செல்வார்கள், சீட்டு பேரங்கள் முடிந்து விட்டது, 60 சீட்டு 80 சீட்டு, இவருக்கு துணை முதலமைச்சர் பதவிங்கிற வரைக்கும் பேசப்பட்டது. அது ஏதோ சும்மா அரசல் வசலாக பேசப்பட்டதில்ல, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்தது தான். ஆனால் அதில் என்ன குழப்பம்னா, இதில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்சியில் விஜய் அவரிடம் சொல்லப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி உங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு அவர் வருவார் அப்படின்னு அவரிடம் சொல்லப்பட்டது. அவர் நம்பினாரா நம்பலையா அப்படிங்கிற நமக்கு தெரியலை. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வைத்து, தினகரனை ஒதுக்கி வைத்து, சசிகலா அவர்களை ஒதுக்கி வைத்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குவதற்கு ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மாநாட்டிலையும் சொல்லப்பட்டது, நாங்கள் முதன்மை சக்தி, நாங்கள் எங்களை நம்பி வருபவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், நாங்கள் அவர்களை அரவணைத்து செல்வோம் என்று சொன்னார்களே தவிர நாங்கள் வந்து இன்னொருத்தருக்கு சபார்டினேட் ஃபோர்ஸாக போக மாட்டோங்கிறது அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. வெளிப்படையாக சொன்னதுங்கிறது உள்ளேயும் இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பிற்காலத்தில் இது வந்து ஒருவேளை விஜய் அவர்களிடம் இல்லை இது சரியாக வராது, இந்த முறை நாம் வந்து சபார்டினேட்டாக போகலாம்னு கடைசி கட்ட தேர்தல் நெருக்கத்தில் சொல்லியிருக்கலாம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு சென்று விட்டார்களோ அப்பொழுதே வந்து அதற்கான கதவுகள் மூடியாச்சு. மூடிய பிறகும் இப்பயுமே ஒரு நெரேட்டிவ் என்னன்னா, டிசம்பருக்கு பிறகு பாருங்கள் நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் உடைந்து விடும், அவர்கள் உடைந்த பிறகு நம்மளிடம் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டே வந்தது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் எடப்பாடி அவர்கள் செல்லும் பொழுது நீ கூட்டணி ஆட்சி குறித்து பதில் சொல்லும் போது கூட அப்பவும் சரி, இல்லை அந்த கூட்டணிக்கு விசிக வாங்க இல்லை கம்யூனிஸ்ட் வாங்கன்னு சொல்லும்போது கூட அவர் அதிமுக நோக்கி வாங்கன்னு சொல்லலை, இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறார். தங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கின்ற கம்யூனிஸ்டையும்
விசிகவையும் அழைக்கும் போது கூட இந்த கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற அந்த மெசேஜுங்கிறது கூட அது வந்து ஒவ்வொரு முறையும் அவர் வந்து யாருக்கு மெசேஜ் சொல்றாரோ அந்த பேரை விட்டுட்டு வேற ஒருத்தர் பயன்படுத்துகிறார். இப்போ அமித்ஷாக்கு சொல்ல வேண்டிய மெசேஜுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேரை பயன்படுத்துகிறார். விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜுக்கு திருமாவளவன் அவர்கள் பேரை பயன்படுத்துகிறார். மாறி மாறி ஒரு பேரை பயன்படுத்துகிற ஒரு யுக்தி அவர் வச்சிருக்கார். அமித்ஷாக்கு தானே இந்த மெசேஜ் சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க எப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றாரு. திருமாவளவன் நீங்க பாத்தீங்களா நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், நாங்கள் ரொம்ப அணுக்கமா இருக்கோங்கன்னு அந்த மெசேஜ் விஜய்க்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வாங்க, இந்த என்டிஏங்கிற கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சீட்ஸ் கொடுக்குறோம், அதுதான் நடக்குமே தவிர நான் இதை உடைச்சிட்டு வருவேன் டிசம்பருக்கு பிறகு இது மாறும் அந்த கதைகள்லாம் இல்லை, இந்த கூட்டணி தான் இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். நம்ம ஒரு நாள் நம்பி இருந்தோம், ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் இப்பயுமே கூட நம்ம அதை அதிமுக அட்டாக் பண்ணாமல் இல்லை வந்து அதிமுக மாதிரி சாஃப்ட் டோன் எடுத்துகிட்டே இருந்தோம்னா மக்கள் அப்போ நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலிருந்த விமர்சனம் என்பது நீங்கள் ஊழல் என்று பேசும்பொழுது திமுக ஊழல் சொல்கிறீங்க, பாஜக ஊழல்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஏன் அதிமுக ஊழல்னு பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நீதி கேட்டு போராடும் பொழுது கூட திமுக ஆட்சியில் நடந்த காவல்துறை மரணங்களுக்காக பேசுகிறீங்களே தவிர அதிமுகவில் நடந்த காவல்துறை இன்னும் மோசமாக நடந்த காவல்துறை மரணங்கள் குறித்து ஏன் நீங்கள் பேச மறுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த போதெல்லாம் ஒரு கூட்டணி கணக்கு இருக்குன்னா பின்னாடி ஒன்று ஒழிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ அது இல்லை, இனிமேலும் நாம் வாய் மூடி இருப்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறனால தான் நேற்று சேலத்தில் பேசும்பொழுது ஆதவ ஒரிஜினல் அதை உடைத்திருக்கிறார்கள். எல்லோரும் அதை உடைத்து விட்டார்கள். நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் பாதி கிணறு தாண்டிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முழுசாக இன்னும் அது எல்லோருக்கும் அந்த உணர்வு வந்து விட்டதா இல்லை நிச்சயமாக நம்ம அதிமுக கூட போக வேண்டாம் அப்படிங்கிற உணர்வு வந்து விட்டான்னு தெரியல. ஆனால் ஆதவ ஒரிஜினல் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இனிமேல் நம்ம வந்து நீங்க அந்த தலைமை வந்து அருண்ராஜ் கூட அந்த விஷயத்தை பதிவு பண்றாரு. அவர் முதல்ல இருந்து பாஜக நீங்க எல்லாருமே ஒரு இடத்துல பாஜகவை கொள்கை எதிரியாக நாங்கள் எதிர்ப்போம்ங்கிறத அந்த கட்சிகளுக்கு எல்லாருமே சொல்கிறார்கள். அப்பொழுது கூட கேட்கப்படுகின்ற கேள்வி என்பது நீங்க பாஜகவை எதிர்க்கிறீங்க சரி, பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் உங்களோட பார்வை என்னன்னு கேட்கும் பொழுது அதுக்கு நழுவிதான் போறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நழுவிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது வேறு வழி இல்லை, இனிமேல் நம்ம வந்து தனிச்சு தான் போட்டியிடணும். நம்ம இல்லை நம்மளை நோக்கி வருபவர்கள் என்பது ரொம்ப வேறு கட்சிகள் அதாவது இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கிற நிலைமை என்பது நாம் தான் தனிச்சு நிற்கணும். அவர் தனிச்சு இருக்கணும், நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் நம்ம வந்து அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் நம்ம ஏமாந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அதை நோக்கிய பயணமாக இது இப்போ வந்து சாலிடா இது மும்முனை போட்டியை நோக்கி தான் போகுது. அதாவது இந்த இருக்கின்ற கட்சிகள் நீங்கள் நாம் தமிழர் தனியாக இருக்கின்ற போது 4 முனை போட்டியாக மாறும் அப்படிங்கிறத. அதே மாதிரி சீமான் அவர்களும் இந்த விஷயத்தை தீமையின் மூலியமாக தீமையை எதிர்க்க முடியாதுங்கிறதன் மூலியமாக அவர் ஒரு டோர் க்ளோஸ் பண்ணிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் இதை அழைப்பதன் மூலியமாக ஒரு என்ன நடக்குதுன்னா தான் ஒரு பலவீனமான கூட்டணிங்கிறத மறுபடியும் காமிச்சிட்டே இருக்கார். நீங்க வந்து அதை கேட்டுரும் மிக முக்கியமான அது ஏன்னா அது நீங்க சொல்லும் பொழுது என்ன ஆயிடுங்க, விஜய் வந்தாதான் ஜெயிக்கும் கூட்டணியில பலவீனமான தலைவன். ஓகே சீமான் வந்தாதான் ஜெயிக்கும். மத்தூர் சத்யாட்ட கேட்டு வந்தாரு. மத்தூர் சத்யா, இது வந்து ஒரு பலவீனமான கூட்டணி அப்படிங்கிறத வந்து திரும்ப எடப்பாடி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஜெகதீஸ்வரனோட பார்வையாக இருக்குது. இப்போ தாவேக்கால வந்து சொன்ன அந்த தகவல்களில் கூட அதனோட கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறாரு எடப்பாடி ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இவங்க வந்து நாகரிகம் கருதி அது வந்து குழப்பமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து தாவேக்கா ஆரம்பிச்சும் போது என்ன பண்ணாங்கன்னா ஊழல் எதிர்ப்புக்கு முன்னாடியே மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தினாங்க. அவங்க பாஜக கூட ஏன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மதவாத பிளவுவாத சக்தி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா பாஜகவே வந்து கற்றுக்கணும் அதிமுகட்ட அப்படின்ற அளவுக்கு அது ஒரு மதவாத கட்சியாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணன் மணிகண்டன் நீங்கள் பேசினார். அவர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நீ அன்வர் ராஜாவாக இருந்தால் அதிமுகவில் இடம் இருக்குது, அன்வர் பாயா இருந்தால் உனக்கு ஜமாத்தில் தான் இடம் இருக்குது, அதிமுகவில் இடம் இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் அதிமுக வரலாறுல முன்னாடி பேசப்பட்டதா அப்படின்னு தெரில. அதே போல் நேற்று ஒரு கூட்டத்தில் வந்து சிவி சண்முகம் அவர் பேசும்போது இது ஏன் வார்த்தை இல்லை, அவர் முதல்வர் அவர்களை வாடா போடா அப்படின்னு திட்டிட்டு, ஏன்டா நீ வந்து திருநீர் வைக்க மாட்ட, நீ குங்குமம் வைக்க மாட்ட, நீ கையில் கயிறு கட்டிக்க மாட்ட, ஆனால் உனக்கு கோயில் காசு மட்டும் வேணுமான்னு கேட்குறாரு. இது முதல்வர் ஸ்டாலினை மட்டும் அவர் இழிவாக பேசுறது கிடையாது. எம்ஜிஆர், அண்ணா, காமராஜர், பக்தவச்சலம் காமராஜர், ராஜாஜி முதற்கொண்டு யாருமே மத அடையாளங்களை தாங்கிக் கொள்ளாத முதல்வர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து இழிவுபடுத்துகிற அளவுக்கு மதவாதத்தை பேசுகிறார். இங்கே அதிமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிற சத்யன் அவர்கள் உங்கள் டிபேட்லேயே மனுஷிய புத்திரனை என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு மலிந்து போன ஒரு மதவாத அரசியலை அதிமுக கையில் எடுத்திருக்கும் போது அதன் கூட கூட்டணி வைத்தா தாவேகா தலைவர்கள் இல்லை தொண்டர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மதவாதத்துக்கு எதிர் அப்படின்னு பேசிட்டு இப்படி இருக்கவங்களோட கூட்டணி வைக்கிறது. ஏன்னா அவங்க சர்க்கார் மூவி ரிலீஸ் போது பார்த்துருக்காங்க. அரசியலுக்கெல்லாம் வருவதற்கு முன்னாடியே அவர் சினிமாவில் அதிமுகவை மென்மையாக விமர்சித்தார் என்பதற்காகவே அதிமுக தொண்டர்கள் எப்படி பேனரை கிழிச்சாங்க, எப்படி பதாகைகளை கிழிச்சாங்க, எப்படி தேட்டரில் பூந்து எல்லாத்தையும் அடித்து சேர்கள்லாம் உடைச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கும் போது இன்னைக்கு போய் அவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது தாவேக்காவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அவங்களோட அடிப்படை ஓட்டர் பேஸ்லேயே கை வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இளைஞர்களை வந்து புதிதாக அரசியலுக்கு வந்த இளைஞர்கள்
சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு வந்த இளைஞர்களை கொச்சப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்க்குறோம். அப்புறம் தொடர்ந்து தாவேக்காவும் ஒரு வருஷமாக வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. அதற்காக வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து விஜய் மகளிர் தினத்தன்னைக்கு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு வாச்சாத்தி முதல் பொள்ளாச்சி வரை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை, பாலியல் காமுவர்களை பாதுகாத்த அதிமுகவுடன் கூட்டணி வைத்தா அப்புறம் தாவேக்காக்கு என்ன செல்வாக்காக இருக்கும்? ஆனாலும் தாண்டியும் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து தாவேக்காக்கு அழைப்பு விடுவதற்கு காரணம் என்னன்னா, இங்கே நீங்கள் திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஏன் பாஜக கூட எடுத்துக்கிட்டா இந்த எல்லா கட்சிகளுமே ஒரு இயக்க பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க. அது நல்ல விஷயத்துக்காகட்டும் இல்லை பாஜக மாதிரி கெட்ட விஷயத்துக்காகவும் ஒரு போராட்ட களத்திலேருந்து கட்சியாக உருவாகி தேர்தலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பின்னணியெல்லாம் அதிமுக கிடையாது. எப்பயுமே சினிமா நடிகர்களின் பிரபல்யத்தை வச்சு தான் அது வந்து ஆட்சியை நடத்திருக்கு, ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது இன்னொரு சினிமா நடிகரின் பிரபல்யம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு எடப்பாடியார் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் எவ்வளோ திட்டினாலும் ஆதவர்ஜுனா வந்து ஆன் கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடப்பாடியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வர மாட்டான் அப்படின்ற ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமும் தாவேக்காக்கு அவர் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படின்னா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் கட்சியை ஒட்டுமொத்தமாக போய் பாஜக அடமானம் வச்சிருக்காரு. கட்சிக்கான எந்த இறையாண்மையும் கிடையாது. அதனால தான் ஒரு பலமான கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவரோட எண்ணமா இருக்கிறதுங்கிறது அது சரியான ஒரு விஷயம் தானே? இல்லை, நீங்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் வைக்கிறீங்க, எந்த கொள்கையெல்லாம் வந்து சமரசம் செஞ்சுக்கிறீங்க? நீங்கள் வந்து நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், பாஜக கூட கூட்டணிலாம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 3 கண்டிஷன் போட சொல்லுங்களேன். நீட்டு விலக்கு தருவாங்க, என்இபிலேருந்து விலக்கு தருவாங்க, தமிழ்நாடுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு பாஜக கூட்டணி வைக்கிற அளவுக்கு திராணி இருந்திருந்தா இந்த கூட்டணியை வந்து சரி அவர்களின் சித்தாந்த முடிவு, தலைமையோட முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு முதல்வர் அவர்களே டெல்லியில் தான் தீர்மானிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு கட்சியின் இறையாண்மையை விட்டு கொடுத்துருக்காரு. நம்ம தான் முதல்ல திருப்பி சொல்கிறோம், அவங்க தமிழக மக்களின் மாண்பை காப்பாற்றுறது, அவங்களுக்கு விடிவு கொடுக்குறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கட்சியை காப்பாற்றணும். கட்சியே வந்து பாஜக விழுங்கிட்டு இருக்கு. இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு சின்ன கூட்டம், அதுக்கும் இந்து மக்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்து மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது கலவரம் பண்ணுற கும்பல். அந்த கும்பல் நடத்துகிற ஒரு மாநாடுக்கு போயிட்டு அண்ணாவை திட்டுறதே பார்த்துட்டு மிச்சர் சாப்பிட்டு வர அளவுக்கு ஒரு கட்சியை நடத்தும் போது இதில் என்ன கொள்கையினால நீங்கள் போய் பாஜகவில் கூட்டணி வைக்கிறீங்க? என்ன நீங்கள் வந்து பாஜகவை மீறி போய் ஒரு ஆளுமையாக அவர்களை உங்கள் சொல் பேச்சு கட்டுப்படுத்தி நடத்துறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதிமுக தான் திருப்பி சொல்கிறாங்களோ இல்லையா, பாஜகக்காரங்க அது எங்கேயும் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கும் முரணாக இருக்கிற எல்லா இடத்துலையும் நண்பர் மணிகண்டன் பேசும்போது சொன்னார், சண்முகம் இப்படி சொல்லிட்டாரு திமுகவை. நான் மீண்டும் சொல்கிறேன், திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் வெளிப்படையாக திமுகவோட என்ன முரண்னு சொல்ல முடியும். விசிகாவால் உள்ளொதுக்கீட்டில் முரண் இருக்குன்னு சொல்ல முடியும். லேபர் சட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவோட முரண் இருக்குன்னு சொல்ல முடியும். அதிமுகவால் வெளிப்படையாக எங்களுக்கு பாஜகவோட இந்த முரண்லாம் இருக்குது, இதெல்லாம் தீர்த்துட்டு தான் நாங்கள் ஓட்டுக்கு போகிறோம், இல்லை இதெல்லாம் தீர்க்காமல் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் முடிவெடுக்க போகிறோன்னு ஒரு லிஸ்ட்டு, ஒரு ஒயிட் பேப்பர், இல்லை ஒரு மேனிஃபெஸ்டோ, இல்லை ரெண்டும் சேர்ந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது தர முடியுமானா தர முடியாது. இன்ன வரைக்குமே பாஜக சொல்வதற்கு பக்கவாத்தியமாகத்தான் வாச்சிக்கிட்டு இருக்க அதிமுக அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளியாக தெரியுது. இன்னொன்று பாருங்க, தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்து இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்குள்ள போடல அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீசன் தான் சொல்றாரு. அப்படி இருக்கிற கட்சி கூட அதிமுகவை நிராகரிக்கிறது அப்படின்னா அவங்க வியூக வகுப்பும் சரி, அவங்களுக்கு இருக்கிற டேட்டாவும் கூட அதிமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு காட்டுது. அதிமுகவால் இங்கே எந்த அழுத்தத்தையும், இப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது இருக்கு நிராகரிக்குது அப்படி கேட்டுருவோம். இந்த காமேஷ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வந்தாரு, நம்ம தொடர்ந்து பேசலாம். காமேஷ், நிராகரிப்புக்கான காரணம், அதாவது கூட்டணி அழைப்பை நிராகரிப்புக்கான காரணமா என்னத்தை பார்க்கலாம்? முதல்ல இதை 2 விதமாக பிரிக்கிறேன். முதல் விதம் விஜய் நாஸ்ட இதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா, எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணவும் என்பது இழக்குன்றது போல மாநாட்டிலேருந்தே அவர் ரொம்ப தெளிவுபடுத்துறார். 234 தொகுதியில் தனித்து நின்று சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிக்கக்கூடிய வலிமை நமக்கு இருந்தாலும் நம்மளுடன் யார் நட்புடன் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. ஆனால் மதசார்பற்ற கொள்கை கூட்டணி, அதாவது கொள்கை சார்ந்த மதசார்பற்ற இவங்களோட வச்சுக்க மாட்டோம், பாஜகவோடையும் அரசியல் எது திமுக கிடையாது அப்படின்றத முடிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து அப்போ வந்து அதிமுகவை சொல்லவில்லை, அப்போ அதிமுகவோட ரகசிய கூட்டணியா போது வருதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கூட ஆனந்த் அண்ணா அடுத்த நாளே ஒரு பிப்ரவரி 4 இதழில் வருது, பேரம் பேசப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு கூட்டு கணக்கு போட்டாச்சு அரசியல் இருக்கும்போது இல்லைன்னு வருது. தொடர்ந்து சொல்லும்போது செயற்குழு கூட்டத்தில் அவங்க அல்டிமேட் அதுதான் டெசிஷன் மேக்கிங். அதில் அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்க, மறுபடியும் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அண்ணா தான் அப்படின்றதுல ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துட்டாங்க செயற்குழு கூட்டத்தில். அது கூட என்ன சொல்றாரு, விஜய் அண்ணாவே படிக்கும்போது அந்த செயற்குழுல தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது பாஜகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் கூட்டணி வைத்தாலும், திமுக மறைமுகமாக அதிமுக நேரடியாக வைத்தால் அவர்களுடன் இப்போதுல எப்பவுமே கிடையாது, இறுதியான முடிவில் உறுதியான முடிவுன்னு முடிச்சிட்டார்.
இந்த பாயிண்ட்ல அவங்க தெளிவாகவே இருக்காங்க. ஆனால் இங்கே வரும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிமுக சைடில் அவர்கள் ஒரு கட்டாயத்தின் காரணமாக பாஜகவுடன் ஒரு கூட்டணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அது தனிப்பட்ட டாபிக். ஆனால் இந்த இடத்துல என்ன எடப்பாடி ஐயா சொல்ல வராரு அப்படின்னா, இது வந்து ஒரு அச்சுறுத்தல். அதாவது வந்து இவங்களுக்கு பாஜகவுக்கு கொடுக்கறது. ஏன்னா அமித்ஷா பேசும்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. அதுதான் எக்ஸாக்ட்டா. இதுல ரெண்டு விதமும் பார்க்கணும். ஏன்னா ஜெல் ஆகல. பாஜகவும் அதிமுகவும் கடைநிலை ஊழியர்கள் தொண்டர்கள் ரெண்டு பேரும் மேல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இன்னும் காலம் ஒரு நிமிஷம் இல்ல காலம் இருக்கு, காலம் கனிந்து வரும்னு எடப்பாடி அதுல கூட ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. அப்போ ஒருவேளை அவர் நீங்க சொல்ற மாதிரி ஜெல்லாகாத அந்த கூட்டணியை பாஜகவை கலட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப தாவேகா ஓகே சொல்லிடுமா? இல்ல அதுதான் அதுக்கு முன்னாடி இதை சொல்ல வரேன். இப்ப அவர் வைக்கிற ஆப்ஷன் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு மறைமுகமான ஒரு பயமுறுத்தல் பாஜகவுக்கு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இந்த இடத்துல வந்து அவங்க தொண்டர்களுக்கு இல்ல கவலைப்படாதீங்க, நம்ம இங்க இல்லைனாலும் நம்ம இவங்க கூட சேர்ந்துருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும், இந்த பக்கம் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பாஜக இருக்கிற ஒருத்தரும் நாங்க தான் முதலமைச்சரை டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அமித்ஷா தெளிவா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறவங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கும்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சலசலப்பு உருவாக்கிட்டே இருக்கு அந்த கட்சிக்குள்ள. அதனால அவர் எங்க போனாலும் இந்த பிரச்சனை வருது. ஆனா நமக்கு அவங்க கூட வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை, நம்ம சொல்லிட்டு பண்றோம் அப்படின்னு. எதுக்காக இதை சொல்றேன்னா, எந்த அளவுக்கு மோசமாக போச்சு அப்படின்னா, ஜெயக்குமார் மாதிரி அண்ணன் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து என்னோட தொகுதியில் தோக்குறவனா, இவங்க இந்த சனியம் பிடிச்ச கட்சியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நானே தோத்துட்டேன்னா பாருங்களேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான இரண்டாம் கட்ட லெவலுக்கு பேசுற அளவுக்கு போன கட்சி திருப்பி ஜெல் ஆகலைன்ற போது இதை மறைமுகமாக பாஜகவில் இருக்கும், அதாவது இங்க இருக்கிறவங்க தமிழகத்தில் இருக்கும் பாஜக கொடுக்குற ஒரு மறைமுகமான த்ரெட் என்னன்னா, அச்சுறுத்தல் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை தூக்கிட்டு நான் திருப்பி அந்த சைடு போயிடுவேன் அப்படின்றது தான் அவர் எடுத்து வைக்கிறார் இந்த இடத்துல. இப்போ அதை தான் சொல்ல வரேன். இப்போ அண்ணன் குடிச்சல் சொல்லும்போது சொன்னாரு ரொம்ப குழப்பத்தில் இருக்காருன்ட்டுன்னு. 55 அது வந்து தனிப்பட்ட இது 55 வருஷ கட்சி ஏன் நான் கேட்டது அப்படிங்கிறது வந்து பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னா அப்போ ஒத்துக்குவாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அதுதான் சொல்றல, அது என்ன மாதிரின்னு பார்க்கணும்ல. இருக்கலாம், அது எப்படி அப்படின்னா தலைமையை ஏற்று வருதுகிறான் தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதிமுக இப்போ நீங்க சொல்றாருல அனைவரும் ஒன்று சேர வேண்டும், தமிழகத்தை வந்து இந்த தீய சக்தி திமுகவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களை எதிர்க்கிற அனைவரும் ஒன்று சேரணும்ன்றாருல, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு, விஜய் தலைமை ஏத்துட்டு வாங்க. ஓகே, ஏன்னா கூப்பிடுறது யாரு, இங்க கூப்பிடுறது யாரு, இவங்க தான் கூப்பிடுறாங்க. எங்கேயுமே விஜய் சார் ஒரு இடத்துல கூட கூப்பிடல இது வரைக்கும். யார் வேணாலும் என் தலைமை ஏத்துட்டு வாங்கன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படியே நிக்கிறாரு. நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னா அப்ப நீங்க விஜய் அண்ணா தலைமை ஏத்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். மணிகண்டன் உங்களோட நோக்கம், குறிக்கோள், திட்டம், எண்ணம், செயல்பாடு எல்லாமே திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டணி எங்க தலைமையில் அமைச்சுக்கலாம், விஜயோட தலைமையை ஏத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அழைப்பை வந்து அதிமுக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ராஜா, மொத்தம் 4 பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குறுக்கீடு. 4 பேர் வேற வேற கோணத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் ஒரே இதுல பேசல. 4 பேர் வேற வேற கோணத்துல பேசுறாங்க. வேற ஐயா வெவ்வேறு கோணத்தினாலையும் 4 பேர் டார்கெட் பண்றது அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறப்ப அவருக்கு பேசக்கூடிய இடத்துல வந்திருக்கிறேன்னா 4 பேருக்கு பதில் சொல்லணும்னு சொல்ல வரேன். முதல்ல விஜய் தனித்து நிற்பது தான் என்டிஏ கூட்டணிக்கு மிக சாதகமான விஷயங்க. நம்பர் 1 என்னன்னா, ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான நபர் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதிமுகவிற்கு வராது என்று சொல்லப்படுகின்ற ஏறத்தாழ 15% அப்படி கொத்தா பல்கா டிஎம்கே போயிட்டு இருக்கிற ஓட்டை ஒரு டென்ட் பண்ணுவார். இது அதிமுகவுக்கு லாபம். பட்டியலின மக்கள் ஓட்டை பெரும்பகுதியாக விஜய் பெறுவார். அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் முட்டு கொடுத்துட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளவனோட பட்டியலின ஓட்டு அந்த பக்கம் விஜய் பக்கம் போச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு லாபம். 45 வயதுக்கு உட்பட்ட மகளிர், ஏன்னா ஒரு சினிமா நடிகர் பிரபலமான சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறப்ப அந்த மகளிர் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா வெளிப்படையா நான் சொல்றேன், அதிமுகவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் அந்த மகளிர் ஓட்டு குறைஞ்சு போயிருக்குது. திமுக அந்த 2 கோடி பேர்த்துல 1 கோடி பேருக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் நாங்க வந்து ஓட்டு கேட்கிற வர்றப்ப அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும், அதுதான் எதிர்பார்க்கிறீங்களா நீங்க? இல்ல தனபால வந்து சபாநாயகர் உங்க நேரம் வர்றப்ப பாயுங்க, கொஞ்சம் அமைதியா நான் சொல்றேன். ஒரு பகுதின்னு சொன்னேன், நான் அப்படியே மொத்தமா திமுக இருந்து விஜய் அப்படியே கடத்திட்டு போயிடுவார்னு சொல்ல. கொஞ்சம் பாயாதீங்க, கொஞ்சம் அமைதியா உங்க நேரம் வரப்ப பேசுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மகளிர் ஓட்டு அவருக்கு கிடைக்கும்.
அடுத்தது இளைஞர்கள் ஓட்ட அவர் சீமான்ட்டு இருந்து சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிட்டு போவுங்க. மோடி எதிர்ப்பு ஓட்ட திமுகவும் பிரிக்கும், விஜயும் பிரிப்பார். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு நல்லது. அதிமுகவிற்கு 50 வயசுக்கு மேற்பட்டவன் இந்த 7.5 இல்லாத 4.5 ஆட்சி நல்லாண்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமான்னு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டு 1 கோடி பேருக்கு பட்ட நாமம் போட்டிருக்கிறீங்கல்ல, உரிமை தொகை கொடுக்காம இப்ப அப்ளிகேஷன் வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு வந்தாவே போதும். எல்லாத்துக்கும் மேல 2011 அவங்க அப்பாவுக்கு அடிச்சது சுனாமி எதிர்ப்பலை, அதோட மேலான எதிர்ப்பலை இதுவே அதிமுக ஜெயிக்க வைக்கும். விஜய் என்ன மாதிரி ப்ராஸ்பெக்டஸ்ல போவார்னு பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில, ஏன்னா அவர் அழைச்சு பார்த்துட்டார், வாங்க வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. சமீபத்தில் சீமான் இந்த கால்நடைகள்லாம் வச்சு ஒரு கூட்டம் போட்டாரு, அந்த கால்நடைகள் கூட ஒரு பக்கம் போகல. அதனால இப்ப வாழ்வா சாவா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவார்னா, தனக்குள்ள தனிப்பட்ட அந்த ஒரு உறவை பயன்படுத்தி ராகுல் காந்தி கிட்ட பேசி காங்கிரஸை இந்த பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுவார். இங்க ஒரு தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, திருமாவளவனை இழுக்க முயற்சி பண்ணுவார். விஜய் வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் அழைப்பு விடுக்கல, அதிமுகவை கூப்பிடல, சீமான கூப்பிடல. இந்த பக்கம் அதிமுக தானே அவங்கள கூப்பிட்டு இருக்குது. அதுக்குதான் சொன்னாரு, அப்ப விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு எடப்பாடி வர தயாரான்னு கேட்டாரு. ஏங்க நேத்து பிறந்த புள்ள, பேரு வைக்காத புள்ள, இந்த வாய்க்கு சக்கரை தண்ணியே வச்சு பார்க்காத புள்ள, 50 வருஷம் 35 வருஷம் சினிமா கூட்டணி ஜெயிக்கும் நீங்க சார். அது குழப்பி கட்டி அடிக்கிறது சார். கருணாநிதி சில நேரத்தில் டெல்லிக்கு தகவல் சொல்றதுன்னா எங்கள் கைகள் வெறும் பூ பறித்து கொண்டு இருக்காது அப்படிம்பாரு. சம்பந்தமே இல்லாம எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கல்யாணத்துல போய் கலந்துக்கிற மாதிரி அது குழப்பி கட்டி அடிக்கிறதா. ஒன்னு சொல்றேங்க, நான் வந்து இந்த வேஷம் போட்டுக்கிட்டுலாம் பேசுறவன் இல்ல. கூட்டணி இல்லாத காலத்திலே நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசக்கூடியவன். அதனால நான் சொல்றேன், இந்த கூட்டணி உறுதியானது. இனிமே ஜெல்லாவில், கோல்கேட்டாவில் ஃபெவிகால் போட்டு ஓட்டலங்கிறீங்களா, பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது உறுதியான கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி போடுற அடிக்கிற கோல்லாம் எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரியும், அதுக்காக பண்றார். அதுல அமித்ஷாவுக்கும் செய்தி சொல்லியிருக்கார். ஆம், நான் இல்லைன்னு சொல்லல, அமித்ஷாவுக்கும் செய்தி சொல்லியிருக்கார். மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ, 2029 ஃபார் பிஜேபின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்ப கூட்டணி மந்திரி சபைன்னு தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு அவருக்கும் செய்தி சொல்லியிருக்கிறாரு. அதனால இதுக்காக விஜய் கிட்ட காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்ல. அவர் நிச்சயமா காங்கிரஸ் திமுக இருந்து உடைப்பார். கம்யூனிஸ்ட் 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் போகலாம், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்கிற விசிக அந்த பக்கம் போகலாம். இதுல தம்பின்னு ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு யூடியூப்ல ஆமாம் கொடுத்தேன், என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் பாஜகவில் இருக்கிறார், முத்தலாக் அவர் ஏத்துக்கிறார், முத்தலாக்க முஸ்லீம் பெண்கள் ஏத்துக்கிறாருன்னு சொல்றார். அவர் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, தன்னை முஸ்லீம்ங்கிறத மறந்துட்டு தான் இருக்கிற கட்சியோட கொள்கை தூக்கி பிடிக்கிறார். ஆனா அன்வர் ராஜா அதிமுக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா இருந்தாலும் தன்னோட மத முகமூடியை போட்டுட்டு மதத்தை ஒரு வியாபார பொருளாக்கி திமுக போய் சேர போறாரு அப்படிங்கிறத நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். திமுக தான் இந்து மதத்தை எப்ப இழித்து பழித்து பேசுற கட்சி. இந்து என்றால் திருட. ராம எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சான், வந்து தில்லை நடராஜரையும் தொடர்ந்து ஒரு ஹிந்து சிதறி பிரிஞ்சு விஜய் பக்கம் போகும். அது எல்லாமே விஜய் தனியா நிக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், காலம் கனியும் கூட்டணி வரும்னு சொன்னார்ல, யார் வருவான்னு கெஸ்ஸாவது பண்ண முடியுதா? என்னால் முடியல. முடியல. காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூட வரமாட்டான், பவன் கல்யாண் கூட வரமாட்டாங்க, வேலூர் இப்ராஹிம் கூட வரமாட்டார். நான் கேட்குறேன், 210 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்றியே, திமுக கூட சொல்லலையே. அப்ப 210 தொகுதி வெற்றி பெறுவேன் என்று மதிப்பிற்குரிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாருன்னா, நாஞ்சில் சம்பத் கேட்குற ஒரு 25 தொகுதி அடையாளம் காட்ட முடியுமா? நான் கேட்குறேன், இவர் சொன்னது மாதிரி விஜய் கட்சியை ஏற்றுக்கிட்டு விஜய் தான் முதலமைச்சர்னா, உனக்கு திமுக என்கிற தீய சக்தி அளிக்கணும்னா உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் மட்டும்தான்.
நாளைக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் என்பது நிச்சயமா? அமித்ஷா அதை ஒத்துக்கிட்டாரா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு அவர் பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு. ஆட்சியில பங்கு குடிக்க நாங்க ஒன்றும் ஏமாளிகள் இல்லைன்னு எடப்பாடி சொன்னாரு. கோமாளி நீங்க சார், இது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு சார். இல்லைங்க, ஏமாளி இல்லைன்னா நயினார் நாகேந்திர விருந்துக்கு போவீங்களா இல்லையா? டீ பார்ட்டி விருந்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நீங்க கமிட் ஆயிட்டீங்க, நீங்க அதுல இருந்து தப்ப முடியாது. 26 இடத்துல நடந்த ரைடு இனி 52 இடத்துல நடக்கும். அப்போது நீங்க என்ன செய்வீங்க? அதிமுக என்கிற கட்சியை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அதிமுக என்கிற கட்சியில சிதறி இருக்கிறவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். எந்த தைரியத்தில் 4ஆம் தேதி மதுரையில் மாநாடுன்னு ஓபிஎஸ் அறிவிக்கிறாரு? எந்த தைரியத்தில் அறிவிக்கிறாரு? ஓபிஎஸ்க்கு பாத்திரம் என்ன தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு? இதை கடந்து போயிட முடியுமா? 3,42,000 ஓட்டு ஓபிஎஸ் சிவகங்கை சேதுபதி சீமையில் வாங்கினாரு. அதிமுக டெபாசிட் காலம் கடந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு சார் எடப்பாடி. இல்ல, அதான் கேக்குறேன். காலம் கடந்துருச்சு. என்ன காலம்? இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தமா இது? உக்ரைன் ரஷ்யா போரா? என்ன காலம் கடந்துச்சு? 3,42,000 ஓட்டை சேதுபதி சீமையில வாங்கி அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்வாரா? பதில் சொல்ல முடியுமா? நான் சொல்றேங்க, கொஞ்சம் அனுமதிக்கிறீங்களா? உங்க நிலைமை என்ன இன்னைக்கு? திக்கெல்லாம் பொழுகிற திருநெல்வேலியில் அதிமுக டெபாசிட் இழந்துட்டு, எத்தனை தொகுதியில் டெபாசிட் இழந்துட்டு உங்களுக்கு விவரம் தெரியுமா? நீங்க வாக்கு 45% இருந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி 18% இன்றைக்கு இழைத்து விட்டதுங்கிற உண்மையை ஒத்துக்கொள்வீர்களா? சரி, இது அவர் கட்சி, யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணும், அவர் கட்சி கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப யாரை சேர்த்துக்கிடுவீங்க? அதான் விஜய்க்கு சீமானுக்கு அழைப்பு விடுத்தாரு. சீமான் கதவை மூடிட்டாரு. அதான் மூடியாச்சு, திரும்ப தட்டுவாங்க. விஜயும் மூடிட்டாரு, தட்டுவாங்க. அதனால இவங்க கூட யாரும் வரமாட்டாங்க. ஒன்று சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. இதை பிஜேபி தீர்மானிச்சுட்டாங்க. நாஞ்சில் சம்பத் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கணக்கை சொல்றாரா சார்? இல்லைங்க, அவர் ரியாலிட்டி பிஜேபிக்கு கோணம் தெரியாது அவங்களுக்கு. கேட்போம் அவர்கிட்ட. இல்லைங்க, அவர் ரியாலிட்டி தான் பேசுகிறாரு. என்னென்னா, நீங்கள் அதான் சொல்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து சீமான் வரட்டும், எல்லாருக்கும் ஒற்றை புள்ளியில் நீங்கள் எல்லாம் திமுக வீழ்த்துவதற்காக வாங்க அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நீங்கள் மக்கள் எப்படி யோசிப்பாங்க? நீங்கள் இப்போ ஏற்கனவே ஏன் உங்களை வீட்டுக்கு அமிச்சாங்க, இல்லை ஏன் தொடர் தோல்விகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் பாஜகவில் போய் இணைந்ததால தான். பாஜகவில் இணைவதால் தான் நான் தோற்றுட்டு இருக்கோங்கிறது உணர்ந்தால் 2024 நீங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் ஓகே நான் வந்து எங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, லோக்சபா ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதில் நீங்கள் கூட்டணியை முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் சட்டமன்றத்தில் போய் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அது கம்பல்ஷன் மட்டும்தான், வேறு எந்த காரணம்? கம்பல்ஷன் ப்ளஸ் அவர் எப்படி யோசிக்கிறாரு, இது ஓகே நமக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும், இருக்கும் ரைடு பிரச்சனை இருக்காது, நம்ம வந்து இப்போ செங்கோட்டையன் அங்கே போகிறாரு, அப்போ நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லா கணக்குகளும் பண்ணுறாரு. அதோட சேர்த்து இவங்க 18% வாங்கியிருக்காங்க. இப்போ அரித்மெட்டிக் ஒருவேளை ஒர்க் ஆகலாம். ஆனால் அவங்க யோசிக்க மறந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 19% 18% என்டிஏ வாங்கினது யாருடைய வாக்கு வங்கி? அதிமுக வாக்கு வங்கி தான் அங்கே போகுது. அப்போ 2 பேரும் சேர்ந்த பிறகு நீங்கள் 18, 36 37 எப்படி நீங்கள் உணர முடியும்? நீங்கள் திமுக வாக்கு வங்கி எடுத்துருக்காங்க, இல்லை வேற வாக்கு வங்கி எடுத்துட்டாங்க, அதனால இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னால் பரவாயில்ல. அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க இப்ப பாஜக ஒரு கணக்கு சொன்னார்ல, இந்த வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு. சிறுபான்மை, அதாவது கிறிஸ்தவ மக்கள் விஜய் வந்து தங்களுடைய ஒரு ஆளாக பார்க்கலாம். ஆனால் விஜய் வந்து அப்படி நான் ஒரு கிறிஸ்தவன் ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது. அவர் இன்னைக்கும் ஒரு காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடராக தான் இருக்கார். இன்னொன்று, ஒட்டுமொத்தமாக அப்படி போயிடுமா? நீங்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள் அப்படியே கொண்டு போய் நம்மளோட பிரதிநிதித்துவத்தில் வந்திருக்காருப்பா அப்படியே போய் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய மக்களும் நீங்கள் காலங்காலமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச 2014 தேர்தலை தவிர அவர் பெரும்பான்மையாக திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. நீங்கள் அதனால தான் ஆதவர்ஜனா மறுபடியும் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து வக்பு வாரியத்துக்கு எவ்வளோ போராடின பாருங்கிறார். நேற்று கூட சம்மந்தமே இல்லாமல் குரான் மேலே நான் சத்தியம் பண்ணுறேன், நாங்கள் பாஜக எதுக்கு நீ குரான் மேலே சத்தியம் பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை. அவன் கேட்குற எதுக்குப்பா இங்கே இருந்து சத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் எப்படியாவது அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி நமக்கு வரும்னு அவர் முயற்சி செய்கிறார்.
ஆனால் அது அப்படியே உடனடியாக இது அப்படியே சென்று விடுமா, நீங்கள் அதில் பெரிய டென்ட் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இன்னொன்று ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சொல்கிற மாதிரி ஆயுதவாளர்கள் வாக்குகள் வரும், பெண்கள் வாக்குகள் வரும், சரி, அது ஒரு வாக்கு வங்கி இருக்கான இருக்குது, ஒரு பார்வை இருக்குது, ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது முழுமை பெறுவதற்கு விஜய் அவர்கள் என்ன செய்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஓகே, நீங்கள் சுற்றுப்பயணம் போக போகிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, பெண்கள் வாக்குகளை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பாலியல் குற்றங்களுக்காக நான் போராடினேன், பல விஷயங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன், என்னோட கோர் ஓட் பேங்கர்ஸாக இப்போ இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அதெல்லாம் இருந்தால்தான் அந்த வாக்கு வங்கியே மாறும். இன்னொன்று அவர் சொல்கிற மாதிரி அந்த வாக்கு வங்கியெல்லாம் அப்படியே போகுதுன்னா அது வந்து திமுகவிற்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் அதிகமான ஆபத்து. அவர் வந்து அப்படி இன்னொரு பார்வை இதுதான் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கூப்பிடவே மாட்டார்ல, நமக்கு சாதகம் தான் நீங்கள் சொல்லுவார். அமித்ஷார்கிட்ட என்ன சொல்லுவார், அமித்ஷாஜி நம்ம வந்து எப்படி தான் சிறுபான்மை வாக்கெல்லாம் அவர் பிரிச்சுட்டு போகிறாரு, நம்ம 15% காலி ஆகிடுச்சு, நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு இது, விஜய் மட்டும் தடுத்து நிற்க வச்சிட்டாலே போதும், அப்படி தானே அவர் யோசிப்பார். மறுபடியும் விஜய் வாங்க, சீமான் வாங்கன்னு ஒரு கூப்பிடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்தால் தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும், இது வராமல் இருந்தால் நம்ம கூட்டணி தோத்துருங்கிறதா அவர் சொல்கிறார். நம்ம இந்த அரித்மெட்டிக் பத்தாதுங்க, இன்னைக்கு அதிமுக பாஜக நம்ம பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் 37% 2 பேர் சேர்ந்துன்னு, ஆனால் இந்த பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகணும்னா விஜய் உள்ள வரணும், சீமான் இல்லை யாராவது ஒருத்தராவது வரணும், யாராவது ஒருத்தர் வந்தால் தான் இந்த கேம் சேஞ்ச் ஆகுங்கிறத உணர்கிறார். ஸோ வாதத்துக்கு வேணால் சொல்லலாம் அவர் வந்து இல்லை இல்லைங்க தனிச்சு போகிறது நல்லதுன்ட்டு, அவரே திரும்ப அடுத்ததில் என்ன பேசுவார், இல்லைங்க நீங்கள் மறுபடியும் விஜய் தோற்று போயிட்டாருன்னா அவரோட சினிமா ஓடாது, சினிமா ஓட விட மாட்டாருன்னு இப்படி ஒன்று சொல்லுவார், இந்த எண்டில் ஒன்று சொல்லுவார், அந்த எண்டில் ஒன்று சொல்லுவார் அவர். ஓகே, மதுர் சத்யா உங்ககிட்ட தான், அதாவது வந்து இந்த சேஞ்சஸ் இன்னும் தேர்தலுக்கான காலம் இருக்குது, இதெல்லாம் ஏதாவது மாறும் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை இது இப்படி இப்போ இருக்கிற மாதிரியே சார் சொன்னது போல 4 முனை போட்டி அப்படி தான் தொடருமா? இல்லை, அப்படி தொடர்றது தான் இப்போ ஜெகதீசன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் லாபகரமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து விஜய் வெளியே இருந்து, அதாவது இல்லை எல்லாத்துக்கும் லாபகரமானா இல்லை, விஜய் இப்போ சொன்ன மாதிரி இப்போ பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தா சிறுபான்மை ஓட்டாகட்டும், இல்லை அவருக்கு இத்தனை நாள் அவர் ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னதாகட்டும், எல்லா ஓட்டுகளும் அவருக்கு வந்து இலக்க தான் போகிறார். அதனால் வெளியே இருந்து இந்த ஓட்டுகள்லாம் பெற்றுட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிலேருந்து ஆதரவு தரது தான் ரொம்ப லாபகரமாக அவருக்கும் இருக்கும். ஜெகதீசன் சொன்ன மாதிரி வந்து எடப்பாடிக்குமே வந்து அவர் டிஎம்கே ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் இதாக இருக்கும். இப்போ ஒரு திருத்தம் சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே போகிறேன். இப்போ மணிகண்டன் அவர்கள் வந்து வேலூர் இப்ராஹிம் வந்து ட்ரிபிள் தலாக்கை ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அதிமுக 2019 ராஜ்யசபாவில் இது ஒரு காட்டுமறிந்துத்தனமான மசோதான்னு சொல்லிட்டு வெளியே வந்தது. அவர் அதிமுக நிலைப்பாடுக்கே முரண்படுறாரா அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் இப்போ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓட்டுகள்லாம் அப்படியெல்லாம் போயிடாது, அதற்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும். இப்போ வேலைகள் அப்படின்னா இது திமுக ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்றத தாண்டி இப்போ திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் திட்டவட்டமாக எதிர்க்க வேணும். இப்போ நீங்கள் வந்து அஜித்குமார் அவர்களின் மரணத்துக்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னா அதில் திட்டவட்டமாக என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்றத சொல்லணும். இப்போ அரசு ஊழியர்கள் தரப்பில் போராட்டம் நடத்துனாங்கன்னா 15th பே கமிஷன் படி எங்களுக்கு கொடுன்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன டிமாண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் தாவைக்காட்டிலிருந்து பார்த்துருக்கீங்க? அது வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கான பிரச்சனையாகட்டும், பெண்கள் பிரச்சனையாகட்டும், இல்லை லாக்அப் மரணங்களாகட்டும், அவங்க வந்து பஞ்சு வசனங்கள் தான் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களோ இல்லையா. இந்த வாக்காளர்களை தக்க வைப்பதற்காக குறிப்பான திட்டங்கள், இப்போ ஊழல் ஒழிப்பு அப்படின்னா நண்பர் ஜெகதீசன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்லாம் பார்த்துருக்காரு. சில குறிப்பான, அதாவது லோக்பால் சட்டத்தை அமல்படுத்துவோம், ஒரு 6 பில்வாரா பிரின்சிபல்ஸ்னு ஒரு 6 பிரின்சிபல்ஸை முன் வச்சாங்க. அதை வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஆந்திராவிலேருந்தெல்லாம் வந்து சப்போர்ட்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் கட்டமைப்பு ரீதியாக திமுக டிமாண்ட் வைக்கணும். திமுக டிமாண்ட் வைக்கணும், திமுக அமல்படுத்தணும் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக இதை செய்வோம், காவல்துறையின் ஒடுக்குமுறை இதிலிருந்து தடுப்போம்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட்ஸாக கொடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே இன்ன வரைக்கும் தாவாய்க்கா செஞ்சது கிடையாது. இன்ன வரைக்கும் பஞ்சவசனம் தான் பேசுது அப்படின்னும் போது அந்த வாக்காளர்களை வந்து மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, தலித் வாக்காளர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்கிற மாதிரி அப்போ தலித் மக்கள்லாம் நீங்கள் எவ்வளோ குறைச்சி இட போடுறீங்க? உடனே ஒரு நடிகர் வந்தால் எல்லாரும் அந்த பிரபலியத்தை நோக்கி பின்னாடி போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விஜயை தூக்கி பேசலை, திமுகவை இறக்கி பேசலை, தலித் மக்களை வந்து ரொம்ப குறைச்சி இட போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே போல இங்கே வந்து எந்த ஒரு போராட்டம், சினிமாவுக்குன்னு ஒரு கவர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நாஞ்சில் சம்பத் கூட குறிப்பிட்டாரு. சினிமாவுக்கான கவர்ச்சிங்கிறது இல்லை, கவர்ச்சின்னு இருக்கிறது அது தலித் இளைஞர்கள் சிறுபான்மை இளைஞர்கள்னு கிடையாதுங்க, எல்லா இளைஞர்கள்ட்டையும் இருக்கும். அது வந்து உயர் சாதின்னு சொல்கிற பார்ப்பன இளைஞர்கள்ட்டையும் இருக்குமே, அது வந்து எல்லா கட்டிங் அக்ராஸ் த கிளாஸ் அண்ட் காஸ்ட் எல்லாத்துலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஓட்டர் பேஸே நீங்கள் வந்து சினிமா கவர்ச்சியில் தட்டிட்டு போயிருவீங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாரு. சரி, அவர் முடிக்கட்டும் மணி. இல்லை, அப்போ பாப்பா வந்தான், உங்களுக்கு இதை பேசுறதுல தூக்கமே வராதா? ஏங்க நான் ஒன்றும் தப்பா சொல்லிங்களேங்க, அது பார்ப்பன வர்க்கத்தா இருந்தாலும் சரி, அதாவது தலித்துன்னு பேசும்போது உங்களுக்கு நாக்கி நிக்குது, பார்ப்பன சொன்னா எரியுது, அப்படின்னா யாருக்கு அரசியல் பண்றீங்க நீங்க? இதுல எங்க பாப்பா வந்தா? பாப்பான்னு நான் பாப்பானா சொன்னேன், பார்ப்பனர்னு மரியாதையா சொன்னேன், நீங்க தான் பாப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாகரிகமா பேசுங்க, அதுக்குள்ள வேண்டாம், கடந்து வாங்க.
அதான் மணிகண்டன் அப்ப- ஏன் கொதிக்குது? அதான் அதுதான் பாருங்களேன், சிறுபான்மைன்னு பேசும்போது கொதிக்கல, பார்ப்பனர் பேசும்போது கொதிக்குது. இதையே பொழப்பா வச்சிட்டு இருக்கீங்களா? அவன் பாவம் 3% பேசாம அமைதியா இருக்கிறான். அவனை புடிச்சு அதான் நல்லா வாழ் பிடிங்க, அப்பதான் இருக்கிற கொஞ்சம் காசாவது வரும். அதனாலதான் இவ்வளவு கொதிக்கிறீங்க. என்ன வால் பிடிக்கிற? நீ யாருக்கு வால் பிடிச்சிருக்க? திமுக வால் பிடிக்கிற? இல்ல மணிகண்டன் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். வெளிப்படையா பேசியா? பேசுங்க, தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், அனுமதிக்க முடியாது. அவங்க அதான் அவங்க ஓனரை சொன்னா அப்படி பொத்துக்கிட்டு வரும் கோவம். நீ யாருக்கு வால் பிடிக்கிறன்னு தெரியாதா? திமுக தயவு செய்து நாகரிகமா பேசுங்க, மரியாதை கொடுத்து பார்ப்பாங்க, பேசுங்க. திருவள்ளுவரே சொல்லி ஒருமையெல்லாம் வேண்டாம். பார்ப்பாங்க, திருவள்ளுவரே சொல்லி பார்க்கலாம். நான் எல்லா வர்க்கத்தினருக்கும் இப்ப ஏன் பார்ப்பனர் வர்க்கத்தினருக்கு திமுக ரசிகரே கிடையாது. தூக்கி ஒத்துக்குவேன். நான் மோடி சொம்பு தூக்கி, நான் எடப்பாடி சொம்பு தூக்கி ஒத்துக்கிறேன்ல, நீ திமுக சொம்பு தூக்கி நான் ஒத்துக்குவேன். நான் ஏன் ஒத்துக்கணும்? நீங்க பண்ற கீழ்த்தரமான வேலைக்கு நான் ஏன் ஏதாவது சொம்பு தூக்கணும்? அதான் பேசுறத வச்சே தெரியுது நீ என்ன முகமூடி போட்டுக்கிட்டு வரேன்னு. என்ன முகமுடி? நேரா தான் பேசுறேன். முகமுடின்னு சொல்லிட்டு வேலூர் நாகரிகமா பேசுங்க, தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், அனுமதிக்க முடியாது. அதான் ஓகே. இந்த வாக்காளர்களை தக்க வைப்பதற்கு விஜய் கிட்ட கட்டமைப்பும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. அது ஒருவேளை எதிர்காலத்துல வந்தா அந்த வாக்காளர்கள் வரலாம்னு சொல்றாங்க இல்லையா? மணிகண்டன் சொல்ற மாதிரி அப்படியே பொக்கரையில தூக்கி எல்லாம் போட்ட மாட்டாங்க. மக்கள் அவ்வளவு இழிவானவங்க கிடையாது. இவர் மனசுல தான் அந்த மலமும் இழிவும் இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரைட். இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம், பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். 2026 தேர்தலில் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தாவேகா வெற்றி பெறும் என அந்த கட்சி கூறியிருப்பது அப்படிங்கிறது புதிய அணியை உருவாக்க அப்படின்னு சொல்லி 35% பேரும், அதிமுகவை நிராகரிக்க அப்படின்னு சொல்லி 10% பேரும், தாவேகா அதாவது கட்சியினரை உற்சாகப்படுத்த அப்படின்னு சொல்லி 40% பேரும், நிலைப்பாடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 15% பேரும் குறிப்பிட்றாங்க. காமேஷ், உங்ககிட்ட தான் கேட்கணும், இது கட்சியினரை ஒரு மாதிரி இப்போ உற்சாகப்படுத்தணும், இந்த சூழலில் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளா இதெல்லாம்? இல்லை, இதை ஃபஸ்ட்லேருந்தே நம்ம முதலே சொன்னது தான். அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னதுக்கு மணிகண்டன் சொன்னதுக்கு இது சொல்லிடுறேன். அண்ணா சொன்னார் இவங்கெல்லாம் ஓட்டு போயிடும், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அத்தனை பேர் அதிமுக தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. 50 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளரோட பட்டியல் என்னன்னு எடுத்தீங்கன்னா 4.5 கோடி பேரில் 18% தான், கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் தான். 80 லட்சம் பேருமே அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுட்டா கூட ஆட்சிக்கு வர முடியாது. இன்னைக்கு இருக்கிறதுக்கு 4.5 கோடியில் 80 லட்சம் பேர் தான் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு வரும்போது மொத்த 80 லட்சம் பேருமே, ஏன்னா ஒரு டேட்டாக்காக நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி மது சத்யா சொன்னார், அவங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, பஞ்சு டைலாக் மட்டும்தான். ஆமாம், பஞ்ச் டயலாக் மட்டும்தான் அப்படின்னாங்க. கட்டமைப்பு இல்லைன்றதை முக்கியமாக சொல்கிறாரு. கட்டமைப்பு இல்லை அப்படின்னா அவர் சொல்கிற அவர் யாருக்கு ஆதரிக்கிறாரோ அந்த கட்சிக்கு 100 மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க. அதிமுகவுக்கு 85, திமுகவுக்கு 100. ஆனால் இவங்களுக்கு 120 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. நீங்க கட்டமைப்புன்றது என்ன பேசிஸ்ல சொல்றீங்கன்ற போது குறிக்கிறாரு உங்ககிட்ட மதுரை செய்தியா குறிக்கிறாரு. எதிர்த்து தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். திமுக ஆதரவாளருங்கிறீங்க, திமுக எதிர்க்கிறதெல்லாம் கட்டமைப்பு ரீதியாக டிமாண்ட்ஸை வைக்கலன்றேன். நீங்க திமுக ஆதரவாளர்னு சொல்லி திமுக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்கீங்க. புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க தாவேகாக்கு கட்டமைப்பே கிடையாது, வெறும் பஞ்ச் டயலாக் பேசிட்டு போறாங்க. அப்படிங்கறத நீங்க வைக்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அங்க. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சு முதல்ல கேள்வி என்ன? ஏன்னா இவர்களை விட ஜாஸ்தி இருக்கு. அததான் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். திமுக போய் விமர்சிச்சீங்க, அதுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? நான் திமுகவை எதிர்ப்பதில் கான்கிரீட்டான டிமாண்ட்ஸை வைக்கலை, கட்டமைப்பு ரீதியான டிமாண்ட்ஸ் வைக்கல. சார் சொல்ல வரேன் சார், நீங்க உங்க பாயிண்ட் திமுக குறை சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா திமுக குறையதா நீங்க ஒழுங்கா சுத்தி காட்டுன்னு பேசுறாங்க. இதுக்கு சொல்ல இவர் சொல்றது எல்லாமே எப்ப வரும்னா எதிர்க்க தான் முடியும். இப்போதைக்கு அவர் என்ன பண்ணாரு, வழக்கமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போவாங்க எல்லா கட்சியும். எந்த கட்சியாவது லீவ் நாள்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஒரு அறவழி ஆர்ப்பாட்டம். அது ஏன் சண்டே இன்னைக்கு பண்றாரு? மண்டே பண்ண வேண்டியதானே? மண்டே பண்ணா அந்த கூட்டத்துக்கு அதுக்கும் சென்னையே ஸ்தம்பிச்சு நிற்கும். அவருக்கு விருப்பப்படல. அவரோட எண்ணம் என்னன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த இடத்துலையும் போட்டோ கிடையாது. அந்த 24 பேர் கொண்ட பாதிக்கப்பட்ட நிற்க வச்சு அதுக்கு நியாயம் கேட்கிறாரு. அதை தான் பண்ண முடியும் ஒரு தார்மீகமான ஒரு எதிர்கட்சியா நிற்கும் போது. நீங்க கேட்டதெல்லாம் மேனிஃபெஸ்டோ, அது வரும் தேர்தல் சமயத்துல வரும்போது அவர் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 24 பேருக்கு இதே சாத்தான்குளத்தில் இருக்கும்போது 3 நாள் நான் தூங்கவில்லை, எனக்கு மண்டையை பிச்சுக்கணும் போல ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நம்ம போனா மட்டும்தான் தமிழக மக்கள் நல்லா இருப்பான்னு சொன்ன இதே திமுக 4 வருஷத்துல இதுக்கு தீர்வு கொண்டு வரல. அப்போ இப்ப இந்த மாதிரி பேசும்போது
எலெக்ஷன் டைம்ல அப்ப இந்த மாதிரி நடந்துச்சு, 24 மரணங்கள் நடந்துச்சு, நாங்க வரும்போது 100% மரணங்கள் நடக்காது, போராட்டம் இப்படி ஒரு பண்றீங்க? திட்டத்தை வச்சிருக்கோம்னு தேர்தல் சமயத்துல தான் பேசுவாங்க. நானும் சொல்றேன். இப்ப எடுத்து டிமாண்ட் வைக்க முடியாது, வச்சா மட்டும் நடக்குமா என்ன? சார், நடக்க வாய்ப்பு இல்ல, இல்லையே. சார், போராட்டம் நீங்க என்ன அதை பண்ணுது புரிஞ்சுக்க தெரியுமா? இருங்க, முன்ன இருங்க, போராட்டம்னா இருங்க, பாத்தீங்களா? போராட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க தெரியுமா? போராட்டம்னா என்னன்னே தெரியாம ஒரு சினிமா நாடகத்துக்கு போற மாதிரி ஒரு காட்சியை போராட்டத்துல பயன்படுத்துற தீர்மானம் மாதிரி நிறைவேற்றியாச்சு. பண்ணிட்டு, அதெல்லாம் ஒரே ஒரு election அஜித் timeல குமார் manifesto மட்டும் மன்னிப்பு பண்ணுவாங்க. கேட்டு இதெல்லாம் ஒரு அவருக்கு அரசியல் மட்டும் கட்சியா நிவாரண நிதி கேக்குறேன். கொடுத்தீங்களே, போராட்டம்னா ஏன் அதெல்லாம் 24 தீர்மானம் பேருக்கு demand வைக்க முடியாது. கொடுக்கலன்றத தெளிவா கேட்டாரு. அதற்கு நீங்க என்ன மன்னிப்பு சாரி கேளுங்க, கேளுங்கன்னு அவருக்கு கேட்டாரு. நிவாரண நிதி ஜஸ்டிஸ் கொடுங்கன்னு வர்மா சொன்னாரு. கமிஷன் அமல்படுத்துங்க, பத்மநாபையா கமிட்டி அமல்படுத்துங்க கேட்டாரு. திருப்பி 24 பேருக்கு சாரி கேளுங்கன்னு கேட்டாரு. இது ஒரு டிமாண்ட். சார், இதுக்கு ஒரு அரசியல் கட்சி, இதுக்கு ஒரு முதல்ல போராட்டம். வச்சுக்கங்க. கம்யூனிஸ்ட் நீங்க கட்சிகள் போராட்டம் ஒரு பண்ணாங்க படம் பாத்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஜெய் பீம் தனிப்படை படம். அமைய அதுல தனிப்படை வந்து கலைக்கணும்னு அந்த கேட்டாங்க. justice இவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை ஒரு வச்சீங்களா நீங்க? இஸ்மாயில் கமிஷன் ஒன்னு கொடுத்தாரு, அதை வாங்கி என்ன வச்சுட்டு அது இஸ்மாயில் என்னன்னே கமிஷன்? இஸ்மாயில் கமிஷன் என்னன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, மொபைல் பார்க்காம சொல்லுங்க. இஸ்மாயில் கமிஷன் என்னன்னு சார்? ரொம்ப அது அவருக்கு தான் சார் தெரியும், அவர்கிட்ட கொடுத்தவங்க அவர் தான் சார் சார். அப்புறம் என்ன சார் இஸ்மாயில் தெரியும். கமிஷன்? இஸ்மாயில் கமிஷன் என்ன சார் இருக்கு? எனக்கு தெரியல. நீதிபதி எனக்கு சந்துரு தெரியல. கொடுத்திருக்காரு நீங்க சார். நீதிபதி சந்துரு கொடுத்திருக்காருன்னா ஒண்ணு நீதிபதி நீதிபதி சந்துரு என்ன தெரியும், கொடுத்தாரு? இல்லைன்னா அரசாங்கத்துக்கு நீதிபதி கொடுப்பாரு. சந்துரு அரசாங்கம் தான் வெளியிடணும். ஸ்கூலுக்குங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்றது நமக்கு எப்படி தெரியும்? போலீஸ் அராஜகத்துக்கு நீங்க என்ன நீதிபதி சந்துருங்கறீங்க? எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. சும்மா சார், கூகுள்ல குழப்பம்லாம் இல்ல. வார்த்தையை வச்சுட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. இது ஒரு ஏன் ஆர்ப்பாட்டம், அப்படி போராட்டம், lock up ஒரு death அரசியல் மரணம் கட்சி, ஒரு நடக்குது? கட்டமைப்பு இருக்கு, கொள்கை உளவல் இருக்கு. ரீதியாக ஒரு சைக்கலாஜிக்கலாக போலீஸுக்கும் அங்க இருக்கிற கொண்டு வர விக்டிம்க்கும் நடக்கிற பிரச்சனை என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு நீதிபதி எப்படி சந்துரு 3 ஒரு நிமிஷம்? கமிஷன் எழுதி கொடுத்திருக்காரு. எந்த அது நீதிபதி முதலமைச்சர் கொடுத்தாரு? கிட்ட தான் இருக்கு. அந்த நீதிபதி அவர் தான் பேர் ரிலீஸ் சொல்லுங்க. பண்ணிருக்கணும். அவர் பண்ணல. நாங்க என்ன கேக்குறோம், நீங்க சாத்தான்குளத்துல நடக்கும்போது இந்த அளவுக்கு பேசுனீங்க இல்லையா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுக்கான தீர்வு என்ன எடுத்தீங்கன்னா நீங்க ஏன் சார் என்ன கேக்குறோம். அப்ப சொல்றீங்க? நீங்க தீர்வு எடுக்க எனக்கு முடியலன்ற புரியல. பட்சத்துல நானும் திமுக க்கு எதிராக நீங்க அஜித் அரசியல் குமாருக்கு செய்யலாம் கொடுத்த சொல்றேன். அஜித் குமாருக்கு கேட்ட சாரி ஏன் சார் 23 பேர் கேட்கல? சார், இது சார், இது ஒரு முதல்ல அவர் கோரிக்கைன்னு சட்டசபையிலேயே கேக்குறேன். சட்டசபையிலேயே அவர் வந்து 23 பொய் பேருக்கான பேசியிருக்காரு. நீதிக்கு என்ன பண்ண குணசேகரன் போறீங்கன்னு ஒருத்தர் கேட்டா சாரி இறந்திருக்காரு. கேளுங்க. அது ஏன் வந்து சாரி அவர் வந்து கேட்கலன்னு வயிற்று கேக்குறீங்க? வலியால இறந்தது முன்னாடி நாள் சொல்றாரு. சரி, இந்த அடுத்த நாள் கூட்டணிக்கு வாங்க காயப்பட்டதுக்கு சார். அப்புறம் மாத்தி பேசுறாரு. புரிஞ்சுக்குங்க. முதலமைச்சர் சட்டசபையில பேசினது இது வந்து அவை குறிப்பில் இருக்கு. சார், திருப்பி அதனால தான் நாங்க நீங்க கேக்குறோம் இதெல்லாம். போறீங்க. நீங்க ஒருத்தருக்கு சொல்லிட்டு ஏன் நான் இன்னொருத்தருக்கு அதான் சொல்லல சொல்றேன். அப்படின்னு தான் கேக்குறோம். சரி நாங்க. சரி, இந்த கூட்டணி விவகாரத்துக்காக ஜெகதீஸ்வரன் குறுக்கிட்டாரு. ரெண்டு விஷயங்க. ஒன்று, மதுர் சத்யா சொன்ன விஷயம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் வந்து 3 நிமிடத்தில் நீங்கள் திமுக ஆட்சியோட குறைபாடுகளை சொல்லி பேசுறீங்க. ஓகே. கூடுதலாக நீங்கள், ஏன்னா இப்போ விஜய் நாளைக்கு ஆட்சிக்கே வரான்னு வச்சுக்கலாமே, ஓவர் நைட் எல்லா காவல்துறையும் இனிமேல் நம்ம எல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்க போகிறோம், யாரையும் நம்ம அடிக்க போகிறதில்ல, எந்த கஷ்டம் எடுத்து நடக்க போகிறதில்ல, திருட்டே கூட நடக்காது, அந்த அளவுக்கு போகுமா? போகாது, நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அவர் மதுர் சத்யா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போலீஸ் உடைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஏன் காவல்துறை இதே மாதிரி அது அதிமுக ஆட்சி காலமாக இருக்கலாம், திமுக ஆட்சி காலமாக இருக்கலாம், இல்லை முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கலாம், தொடர்ச்சியாக காவல்துறை இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்குல்ல, அது குறித்து உங்கள் பார்வை என்ன? நீங்கள் வந்தால் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் ஓகேங்க, திமுக 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா பேசிட்டீங்க, நல்லா கடுமையாக தாக்கிட்டீங்க, நீங்கள் வந்தால் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் எல்லாத்தையுமே நான் தேர்தல் அறிக்கையில் தான் கொண்டு வர போறேன்னா மக்கள் வந்து அப்போ ஒருவேளை நீங்கள் 1000 பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது ஓகே, நீ இந்த ஆட்சியை நான் குறை சொல்றேன், அப்ப நான் முன்வைக்கின்ற தீர்வுகள் என்ன? நான் முடிச்சிடறேன். போனது வந்து அந்த விக்டிம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்க தான் அங்க ஃபர்ஸ்ட் போனது. இத உட்கார்ந்து பேசி இவர் சொன்னதுனால நோட் சொல்றேன். போர்டுல வந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும், மேடையில் என்ன சொல்றாரு, எனக்கு சாரி வேணும்ங்கறாரு. உங்களுக்கு சாரி வேணுமா நீதி வேணுமா? இல்ல இல்லையா, அப்படி சொல்லலையே. நீங்க சாரி கேட்டீங்க, பாக்கி 20 பேசுறதுனால நீங்க வந்து மாவட்ட செயலாளர்கள் அவர் என்ன சொன்ன ஜெகதீஷா சொன்னார். நான் சொல்லி மாவட்ட செயலாளர்கள் சொன்னீங்கல்ல, உங்க மாவட்ட செயலாளர்கள் 4 பேர் போடல. மாவட்ட செயலாளர்களுக்கு அடுத்து எத்தனை ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நீங்க அந்த 6 கட்ட அமைப்பு இருக்கு இல்லையா, எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? ஒருத்தர் கூட போடலங்க. நீங்க நேரா பிஎல்ஏக்கு போயிட்டீங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் நாங்க மாநாடு போடுறோம், நாங்க வந்து கூட்டம் போடுறோம். ஏங்க உங்களுக்கு பூத் லெவலுக்கு எப்படிங்க அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? உங்க மாவட்ட செயலர் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி பேசுவாரா, தம்பி நாளைக்கு எலெக்ஷன் இருக்குப்பா எல்லாம் வந்துருங்க பாரா? அந்த அமைப்பு எதுக்காக போறோம், கட்டமைப்பு எதுக்காக போறோம்? இந்த கட்சியோட அமைப்பு செயலாளர் யாரு? இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு கட்சியோட நான் சொல்றேன், இந்த கட்சியோட அவங்க ஸ்டைல்னு சொல்றாரு, விட்டுருக்காங்க. சொல்றேன், இந்த கட்சிக்கு அமைப்பு செயலாளர் ஒருத்தர் எவ்வளவு முக்கியமான செயலாளர் யாராவது இருக்காங்களா? இந்த கட்சியோட இளைஞரணி இருக்காங்களா, இந்த கட்சியோட மாணவர்கள் இருக்காங்களா? சார்படிகள் 21 போட்டீங்கல்ல, அந்த 21 அணிகளுக்கும் யார் இங்க செயலாளர்? சரி, அப்போ நீங்க கட்டமைப்பு போடலன்னா கட்டமைப்பு போடல ஒத்துக்க வேண்டியது, திரும்ப எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். ராஜீவ் சம்பத் சார், நிறைவா இந்த விஜயோட நிலைப்பாட்டில் ஏதாவது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அதுவே முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியானது அல்ல. முதல்ல வெள்ளம் போல் உங்கள்கிட்ட வந்த அந்த இளைஞர்களை நீங்க இதுவரைக்கும் அரசியல் படுத்தலை.
அரசியல் படுத்தாமல் அது வாக்காக மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நீங்கள் திமுகவை எளிதில் எல்லாம் நீங்கள் திமுகவை அடிச்சிட முடியாது. இனி ஒன்று சொல்லுகிறேன், 120 மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்குன்னு சொன்னார். 120 மாவட்ட செயலர்கள் போட்டால் அதுக்கு கட்சிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதானா? 120 மாவட்டத்தில் நான் நாளைக்கு 240 மாவட்ட செயலர்களோட அறிவிப்பீங்க, அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அதே போதுமானதா ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு? இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை வீழ்த்துவதற்கு அதுவே போகிறதானா? சரி, பரந்தூர் விமான நிலையத்து பிரச்சனையை அவர் கையில் எடுக்கிறாரு, பரந்தூர் விமான நிலைய அந்த மக்களை சந்திக்கிறாருன்னா, நாஞ்சில் சம்பத்து கேட்குறது அப்படிதான். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அதற்கு அல்டர்னேட்டிவாக வேறு என்ன வச்சுருக்கீங்க? அப்போ இந்த 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 தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி உங்களுக்கு குறிக்கோள் இல்லையா? இத்தனைக்கு என்ன மாதிரி அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகிற ஆள் இல்லை, நீங்கள் தனி விமானத்தில் போகிற ஆள். நீங்கள் ஒரு பரந்தூர் விமான நிலையம் கூடாதுன்னு சொன்னால் அதற்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? போகிற போக்கில் நீங்கள் அன்ரிசர்வ்டில் போகிறேன்னு வேறு சொல்லிட்டீங்க. ஆமாம், சரி வாங்க. அப்போ பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னா நீ வேற என்ன வேணும்? அதுக்கு என்ன என்ன சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்கா? ஒரு பிரச்சனையை சொன்னால் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறவன் தான் தலைவன். நன்றி. இதோட விவாதத்தை முடிச்சா சரியா இருக்கு நினைக்கிறேன். விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.